ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் போன வீடியோவில் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கிட்ட, நல்ல அடர்ந்த ஆழமான அடர்த்தியான ஒரு மரத்துக்கிட்ட நின்று உங்களோட கஷ்டங்கள், எண்ண ஓட்டங்களை ஷேர் பண்ணும்போது அதுக்கிட்ட இருந்து ஒரு பதில், ஒரு அமைதி, அரவணைப்பு நம்மக்கிட்ட வரும். அதனால நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு அது நினைக்கும் போது சிரிப்பாக இருக்கலாம். உண்மையாக சொல்லணுன்னா நம்மளோட மனசு நிம்மதி கெடுறதுக்கும், நம்ம கவலைகளில் கஷ்டத்தில் உழல்றதுக்கும் நம்ம தாங்க முழு காரணம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட தினசரி வாழ்க்கையில் உங்களோட சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது, உங்களோட எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறது, உங்களோட கனவுகளுக்கு வர்ணம் பூசுறது, இது எல்லாமே நீங்கள் இன்னொரு நபரை சார்ந்து தான் இருக்கீங்க. தட் மீன்ஸ் இன்னொரு மனுஷனை எதிர்பார்த்து அவங்களால தான் அந்த சந்தோஷம், நிறைவு, ஆனந்தம் எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அது சுத்தமாக உண்மை கிடையாதுங்க. இந்த மனப்போக்கை நம்ம வச்சிருக்கிறதுனால தான் நிறைய நேரம் நம்மளோட கஷ்டங்களுக்கு நம்மளை ஆளாக்கிக்கிறோம். எப்போதுமே நீங்கள் உங்களை தாண்டி வந்து மதிப்பீடு செய்கிறதுக்கு கற்றுக்குங்க. அப்போ தான் நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கோம், எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நமக்கு புரியும். இது வெறும் வாய் வார்த்தை இல்லைங்க. என்னோடய லைஃப்பில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ போராடி, எவ்வளோ அடுத்தவங்களுக்காக, உறவுகளுக்காக உயிரை கொடுத்து, ஒரு கட்டத்தில் இது எதுவுமே ஒர்த்தில்ல, எனக்கு நான் தான் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வாயிலிருந்து வெளிப்படுது. அப்போ தான் நம்ம வாழ்கிறது உண்மையான வாழ்க்கை இல்லை, நம்ம தேடுறது உண்மையான உலகம் இல்லை, அதை தாண்டி வேறு ஒன்று இருக்குது. அது என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த தேடல் மட்டும் நம்மக்கிட்ட வந்துடுச்சுன்னா அந்த லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஒரு பாதையை நோக்கி போகிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நம்ம கஷ்டப்படுத்துது அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மளை தொடக்கூட செய்யாதுங்க. தாமரை இலையில் இருக்கிற தண்ணி போல் அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் மனசில் கொஞ்சம் கூட சலனத்தை, கவலையை ஏற்படுத்தவே படுத்தாது. இந்த உலகங்கிறது கண்களால் பார்க்கறது மட்டும் இல்லைங்க. அதை ஞானத்தால் பார்க்கறது, புரிஞ்சுக்கிறது தான் உண்மையாக நம்ம பிறந்த இந்த பிறவியோட பலன். அது சம்மந்தமான உள்ள பல தகவல்களை நான் உங்கள் கூட வர இருக்கிற பதிவுகளில் பதிவு செய்கிறேங்க. நன்றி, வணக்கம்.